வணக்கம், நான் உங்க மாஸ்தா. ஸோ நிறையா பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நீங்கள் ரீல்ஸுக்காகட்டும் இல்லை விளாக் போடுறதுக்காகட்டும் என்ன ஆப் வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ப்ரொஃபஷ்னலாக கிடையாது, பட் வந்துட்டு ஒரு பேசிக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு பிக்னஸாக இருப்பாங்க என்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஈஸியாக டக்குன்னு வேலை முடியிற ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்லாம் கிடையாது, இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கலாம் கிடையாது. இது வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஆப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி மோர் அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு கீழே கொடுத்துருக்குற மூச்சு வாங்குதுங்க கீழே கொடுத்துருக்குற இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் வந்துட்டு வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், அதாவது ரீல்ஸுக்காகட்டும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்காகட்டும் யூடியூப்காகட்டும். ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரைட்டில் இருக்குது. போர்ட்ரைட் வந்துட்டு உங்களுக்கு ரீல்ஸுக்கு அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட சைஸை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது யூடியூப்காகட்டும் இல்லை ரீல்ஸுக்கு வேணும்னா எந்த மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், இல்லை மியூசிக் வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த மியூசிக் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இந்த மியூசிக்கை நீங்கள் எடிட் பண்ணோம்னாலும் இப்படி மியூசிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது எடிட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூமை டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்போட தம்ப்நெயில், அதாவது யூடியூப்போட ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இப்போ சப்போஸ் நான் என்னோடய யூடியூப்போட பேரை வந்துட்டு நான் ஆட் பண்ணணும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். இதை வந்துட்டு அதிகமும் படுத்தலாம், கம்மியும் படுத்திக்கலாம். எவ்வளோ வேணும்னாலும் நம்ம வீடியோ ஃபுல்லாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபில்டரில் வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைக் சேச்சுரேஷன் அண்ட் இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் இன்னொரு வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ சாதாரணமாக இங்கேருந்து இங்கே ஒரு வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவோடவே இந்த வீடியோவும் உங்களுக்கு பின்னாடி எங்கே வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்க்யூட். இங்கேருந்து எதுலேருந்து எது வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரிம் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸ்ப்ளிட் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த பாட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு அந்த ஸ்ப்ளிட் வேண்டான்னா அப்படி வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது டெலீட். இப்போ எனக்கு இந்த பாட்டு வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாட் வால்யூம் வந்துட்டு உங்களோட வீடியோவில் இருக்கிற வால்யூம், அதாவது வந்துட்டு டிக்ரீஸும் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீஸ், ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணுன்னா அப்படியே நிற்கும். ஸோ கீழே மட்டும் ஓடும், அந்த மேலே இருக்கிறது வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவே ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் டூப்ளிகேட் ஆப்ஷன் எதுக்குன்னா இருக்கிற ஒரு வீடியோ வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் வேணும்னாலும் அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் வாய்ஸ் எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு வேரியஸ் வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கறனால உங்களுக்கு வாய்ஸ் எஃபெக்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு சேவ் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்துட்டு இது ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
இங்கே இருக்கிற சேவ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு WaterMark வரல. ஏன் WaterMark வரலன்னா, நான் ரெகுலராக இந்த ஆப் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு வந்துட்டு WaterMark வரல. நான் WaterMark ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு அதுவும் நான் சொல்லித்தரேன், அதுவும் பார்க்கலாம். ஸோ WaterMark நான் என்ன தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வீடியோவுக்கு நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா எனக்கு இன்ஷாட்டோட WaterMark வராது. உங்களுக்கு கேலரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WaterMark இல்லாமல் சேவ் ஆகிருக்கும். ஸோ எஸ், WaterMark இல்லாமல் சேவ் ஆகிருக்கும். இன்ஷாட்டோட WaterMark வந்துட்டு சைடில் டிஸ்பிளே ஆகும். அது க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்துட்டு முழுசாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு WaterMark இல்லாமே நீங்கள் வந்துட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாஸ்தா vlog.